அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மறுபடியும் கூட இந்த வாலிபர் கூட கையிலே கர்த்தர் நம்ம ஒன்றுகிட்ட தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து நாம் இந்த நாளை தியானிக்கலாம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மையானது இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயமாய் நடக்கவும் இரக்கத்தை சேவித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கவுமே நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவுகளிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பாடினோம், செபித்தோம், ஆராதித்தோம். நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியிலே வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை நம்மள வாசிக்க முடியும். ஒண்ணு, நியாயமாய் நடக்கணும். இன்னொன்னு, இரக்கத்தை விரும்பணும். 3வது, மனத்தாழ்மையாய் நடக்கணும். கர்த்தர் சொல்றாரு, இதை தவிர வேற எண்ணத்தை நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே எதிர்பார்க்காத அந்த காரியம் யாரை எதிர்பார்க்காம தேவ சமூகத்து நம்ம இன்னைக்கு வந்திருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்பார்த்து வந்திருப்போம். ஒரு சில பேர் நான் இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஒரு சில பேர் நான் ஜெபிக்கணும் வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் ஆராதத்துல நான் தேவனை மகிமைப்படுத்தணும் வந்திருக்கலாம். ஒரு சில பேர் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னு அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கலாம். பொதுவாகவே இந்த உலகத்துல எல்லாருமே எதிர்பார்த்து ஒரு காரியங்கள் செய்யறோம். இந்த ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ல எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேலை செய்யற இடத்துல அந்த மேனேஜர் ஒர்க் பண்ற அந்த வேலையாள் கிட்ட சர்வெண்ட் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஒரு சபையில ஒரு ஊழியக்கார விசுவாச இடத்துல ஒரு எதிர்பார்ப்பாங்க. இப்படி அநேக எதிர்பார்ப்புகள் எல்லா இடத்துல உலகத்தில் முழுவதும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய ப்ரொஃபஷனல் எது அவங்க காரியத்தை செய்யறாங்களோ அதை குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்மை குறித்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறார். பொதுவாகவே சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம். அது நம்மளுக்கு ஏமாற்றமா இருக்கப்படும் போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம மத்தியில அநேக எக்ஸ்பெக்டேஷனோடு தான் நம்மளுக்கு தெரிந்தெடுத்தார், நம்மளை பிரித்தெடுத்தார். அதை தெரிஞ்சு எந்த காரியத்தை நம்ம செய்யணுமோ அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்றாருன்னா, இன்னும் ஆண்டவர் அந்த காரியத்தின் மேல எப்படி இருக்காருன்னா எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறார். என்னன்னா, அந்த காரியத்தை நம்ம செய்து முடிப்போம் என்ற அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கும் தேவனிடத்துல இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்ற. நிறைய இடத்துல நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவரிடத்துல நம்ம பேசணும், அவரிடத்துல உறவாடணும், அவரோட அந்நிய பாஷையில் நம்ம பேசணும், அவருடைய ஐக்கியத்துல இருக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இருந்தாலும் இங்க ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாலிப எப்படி இருக்கணும், என்ன காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில நேரங்கள் நான் பேசும்போது சொல்லல, இதை தவிர நான் வேற என்னத்தை நீங்க வரணும் தாங்க நான் எதிர்பார்த்தேன். நீங்க சில நேரம் இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போய் சொல்லுவோம், ஏங்க நீங்க வந்தா போதுங்க, வேற எதுவுமே நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, கிஃப்ட் நாங்களாம் எதிர்பார்க்கல, நீங்க வந்தா போதும், நீங்க செஞ்சா போதும், வேற என்னத்தை நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு. அதே தான் இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சொல்றாரு, இதை தவிர நம்ம வேற என்னத்தை உங்க இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஆரம்பத்துல இந்த வசனம் முதல்ல நம்ம சொல்லப்படுகிறது, மனுஷனே நன்மையானது என்று என்ன பண்ணிருக்காரு, தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை தீமை என்று நமக்கு தெரியும், தெரியாதவங்க யாருமே இல்லை. அப்படி இருக்கிற நம்மை பார்த்து ஒரு 3 காரியங்கள் சொல்றார். நீ நியாயமா நடக்கணும், இரக்கத்தை செய்யணும், 3வது மனத்தாழ்மையா இருக்கணும். இந்த 3 விஷயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம எதிர்பார்க்கும் போது நாம என்ன ஆண்டவரத்துல எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார். சரி, இந்த 3 காரியங்களை சுருக்கமா ஒவ்வொரு காரியங்களை விவரிச்சு நான் சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அப்படி என்னன்னா, நியாயத்தை செய்யணும். அல்லேலூயா. நியாயம் செய்கிறதுனா என்னன்னா, உண்மையாய் நடக்கணும், உத்தமாய் நடக்கணும், தேவனுக்கு பயந்து தேவ ஜெபத்தோடு ஒரு விஷயத்தை செய்வது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லனா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மனுஷர் இருக்கார். அவர் யாருன்னா சகையு. சகைவு என்ன சொல்றாருன்னா, லூக்கா 10 வாசிக்க வேணாம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். அங்க சொல்றாரு, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா அதை நான் நாளத்தனையா நான் திருப்பி செலுத்துறேன்னு சொல்றான்.
அப்போ அவருக்கு ஒரு விஷயம் சொல்ல அவருக்கு தெரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. அவருக்குள்ள ஒரு மனமாற்றம் வருது. இவ்வளவு நாள் நான் செஞ்சது என்ன? அநியாயம். அந்த அநியாயத்தை ஆண்டவர் குற்றப்படுத்திட்டு நீ அநியாயம் செய்துட்டேன்னு ஒரு வார்த்தையும் அவரிடத்துல சொல்லவே இல்லை. அவர் நினைச்சது ஒண்ணு, நான் இயேசுவை பார்க்கணும்னு. ஆனா அங்க நடக்கிறது ஒண்ணு. வேதம் சொல்லுகிறது அவருக்குள்ள ஒரு மனமாற்றம் வருகிறது. இந்த நியாயத்தை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, யாருடைய இருதயம் மனமாற்றம் அடைதோ, அதாவது தேவனை பார்க்கணும், அவரிடத்துல நான் ஐக்கியம் கொள்ளணும், அவரிடத்துல நான் ஒன்றா இருக்கணும், அவரோட இணைந்து இருக்கணும், அவரோட பேசணும், அவர் ஆராதிக்கணும், யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வரும். அவர் சொல்றாரு, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா நாளை தனியாய் கொடுப்பேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அப்படி சொன்ன சகையை போல இன்றைக்கு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? யாரிடத்துல நான் அநியாயமாய் வாங்கியிருந்தேன்னா நாளை தனியா இடத்துல அநியாயமா பெண்ணு வாங்கி தொழிச்சிட்டு இருந்தேன்னா 4 பெண்ணை நான் தருவேன், யாராவது சொல்ல முடியுங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல சகைவு சொன்னார். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு மனமாற்றம். ஆண்டவர் சொல்றாரு, நான் வேற எண்ணத்தை எதிர்பார்க்கிறேன். அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நீ ஜெபம் பண்ற ரைட், நீ பைபிள் வாசிக்கிற ரைட், நீ ஆராதனைக்கு வர ரைட், மற்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரோட கூட கலந்துக்கிற எல்லாமே சரி. ஆண்டவர் இதையும் எதிர்பார்க்கிறார். இதை காட்டில ஒரு விஷயம் என்னன்னா, நியாயம் செய்வதை ஆண்டவர் என்ன பண்றாரு? அது இங்க மாத்திரம் இல்ல, நீங்க வேலை ஸ்தலத்திலும் சரி, அங்கேயும் எப்படி இருக்கணும்? நியாயமா இருக்கும். யாராவது உங்களுக்கு அநியாயமாய் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராவது உங்களுக்கு அநியாயமாய் செஞ்சுட்டாங்கம்மா, எப்படி இருக்கும்? கோபம் இருக்கும், அப்படிதானம்மா? ஆனா நாம ஒரு விஷயத்தை ஆண்டவருக்கு பிரிய இல்லாம அநியாயமாய் நாம செஞ்சுட்டா ஆண்டவர் எப்படி இருப்பார்? நம்ம மேல பிரியமா இருப்பாரா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுமே, அங்க 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்துல பிரியமா இருக்கிறார், எதை எதிர்பார்க்கிறார், எதை எக்ஸ்பெக்ட் பண்றார் அப்படின்னா, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியையும் நியாயத்தையும் நியாயத்தையும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? நீங்க நீதியும் செய்யணும், நியாயத்தையும் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனை எல்லாருமே எனக்கு அநியாயமா பண்றாங்க, நீங்க நியாயம் சொல்ற நாம என்ன செய்யணும்? நியாயம் செய்கிறவா இருக்கணும். ஆண்டு சொல்றாரு, நீங்க பலியிடுவதை பார்க்கிலும், அதாவது ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவதை பார்க்கிலும், நீங்க ஆண்டவரை ஆராதிப்பதை பார்க்கிலும் எப்படி இருக்கணும்னா, நியாயம் செஞ்சீங்கன்னா அதுல தேவன் பிரியப்படுகிறார். நீங்க இரக்கத்தை செஞ்சீங்கன்னா அதுல தேவன் பிரியப்படுகிறார். நீங்க மனத்தாழ்மையா இருந்தீங்கன்னா அதுல தேவன் பிரியப்படுகிறார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுங்க, ஹாஸ்பிட்டலோ ஸ்கூல்லோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல, அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை நான் கரெக்டா செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்ப நான் ஒர்க் பண்ற இடத்துல அவங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்தையும் நான் செய்யறேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன கொடுப்பாங்க? இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அப்புறம் நிறைய எக்ஸெட்ரா என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ, வீடு கொடுக்கலாங்க, வண்டி கொடுக்குறாங்க, என்ன வேணா கொடுக்கலாம். அவங்க எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செஞ்சினா, உலக மனுஷனே ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கினவர், நம்மை தெரிந்து கொண்டவர், சகலத்தையும் படைத்தவர், சகலமும் அவர் கையில இருக்கிறது. நிச்சயமாய் அவர் எதிர்பார்க்கிறத நாம செஞ்சா, அவர் பிரியப்படுகிறத நாம் செஞ்சனா, நிச்சயம் நாம எதிர்பார்க்கிறதையும் அவர் என்ன பண்ணுவாரு? செய்கிறவரா இருக்கிறார். அதுக்கு நீங்க வாலிப பிள்ளைங்க, நீ யாரிடத்திலும் அநியாயமாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட ஒரு கன்னத்துல அரைஞ்சு என்ன பண்ணார்? அல்லேலூயா. அந்த மாதிரி யாராவது நம்ம காட்டிருக்கோமா? ஆண்டவர் சொல்ற, நியாயத்தை செய்யுங்க. உங்க கன்னத்துல எல்லாம் அடி வாங்க சொல்ல, நியாயம் செய்யுங்க. அல்லேலூயா. இப்ப பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு நியாயம் செய்யணும். ஒரு சகோதரர்கள் சகோதரிக்கு நியாயம் செய்யணும். வேலை ஸ்தலத்துல கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நியாயம் செய்யணும். அல்லேலூயா. எல்லா ஒர்க்கும் அவங்க மேல வச்சுட்டு இவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே இருப்பாங்க. ஆனா இன்கிரிமெண்ட் யாருக்கு விடும்?
அவங்களுக்கு தான் விழும். அந்த மாதிரி அநியாயமா செய்து இந்த உலகத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா உன்னதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் கொடுக்கிற பிளெஸிங் எப்பவுமே அது நிரந்தரமானது. அது என்னைக்கும் நிலைக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கிற காரியங்களை அநியாயம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா அதை குறித்து நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதுல பிரிய இல்லை. அவருடைய பிள்ளைகள் நான் செய்கிற நியாயத்துல தேவன் என்ன பண்றாரு, பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அதனால என்ன பண்ணக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. இரண்டாவது ஒரு காரியம், அதே வசனத்தை நம்ம வாசிப்போம். மனுஷனே நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, இரண்டாவது சொல்லப்படுகிறது என்ன பண்ணணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, நம்ம பிதா இரக்கமுள்ளவனா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இரக்கமுள்ளவர்கள் எப்படி காண்பிக்க முடியும் என்ன பார்க்கலாம். போதுமா, இரக்கம் உள்ளவர் நீங்க எப்படி காண்பிக்க முடியும்? நீங்க இரக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு நான் டைட்டில் போட்டு வச்சுக்க, வினோத் இரக்கம் உள்ளவர்கள் அப்படின்னா அதை எப்படி என்னால காண்பிக்க முடியும்? நான் இரக்கமுள்ளவனா இருந்தேன்னா நான் என்ன பண்ண வந்துறீங்களா, மற்ற மன்னிக்கிறவரா இருப்பேன். நான் இரக்கமுள்ளவனா இருப்பேன்னா மற்றவர்கள் ஒரு விஷயத்துல விடப்படும் போது அதை தூக்கி விடுகிறவனா இருப்பேன். உதாரணத்துக்கு லூக்கா 10ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மனுஷன் அடிபட்டு குற்றுயிரா போடப்பட்டு கடந்திருப்பான். அந்த மனுஷனை லேவியனும் பார்த்து கடந்து போயிடுவாரு, ஆசாயனை பார்த்து கடந்து போயிடுவாரு. ஆனா சமாரியன் ஆகிய மனுஷன் என்ன பண்ணுவாரு, அவர் தன் சுய வாகன தோளில போட்டு கொண்டு அவர் என்ன பண்ண, சத்திரத்துல வைத்து அவனுக்கு தேவையானவைகளை கொடுத்து மறுபடியும் சொல்வாரு, நான் போயிட்டு இது தீர்ந்துச்சுன்னா நான் இன்னொரு இடத்துல கொடுப்பேன்னு சொன்னார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணிருக்காருன்னா இரக்கமுள்ளவரா இருந்ததுனாலதான் எங்கேயோ இருந்த நம்மளை இறக்கப்பட்டு அவருடைய தோளில சுமந்து தேவனுடைய ஆலயத்துல வச்சு சபையில கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டில இருந்து கடந்து போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு, மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், திரும்பி வருதுன்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. அப்போ என் அப்பா இரக்கமுள்ளவரா இருந்தா நான் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? உங்க ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு அப்பா போலவே அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் உங்க செயலை பார்த்து அப்பா இருக்கிற குணம் பிள்ளைக்கு இருக்குன்னு சொல்லணும். அப்படிதானம்மா? யாராவது சொல்லியிருக்காங்களா? தலைகீழா சொல்லியிருப்பாங்க. அப்படியே அப்பா போலவே இல்லாததை சொல்றது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வேணும்னு சில பேர் சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படிதானே? ஒருத்தர் ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ஆட்கள்லாம் வச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கோபத்தை கிண்டி விட்டு அதுல நிறைய விஷயங்கள் ஆதாயத்துக்காக சில காரியங்களை செய்கிறவளா இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாங்க, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார், அவர்கள் பாக்கியவான் சொல்றாங்க. நீங்க ரெண்டாவது எப்படிப்பட்ட வாலிப பிள்ளையா இருக்கணும், உங்களுக்குள்ள இரக்கம் இருக்கணும். உங்களுக்குள்ள இறக்கம்னா நீங்க அதை எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய யார் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சிருந்தாலும் நீங்க மன்னிக்கிறவரா இருக்கும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறை வரைக்கும் இறங்குகிறவர். ஆண்டவரிடத்துல வந்த எல்லாருமே என்ன பண்ணாரு, அவர் இரக்கமுள்ளவரா இருந்தனால்தான் வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். அவர் இரக்கமுள்ளவரா இருந்தா யாரெல்லாம் பலவீனர்கள் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் கடந்து போனார். அவர் இரக்கமுள்ளவரா இருந்தனாலதான் இன்னைக்கு நாம என்ன பண்ணி கொண்டிருக்கோம், உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் இரக்கம் உள்ளவனாலதான் இன்னைக்கு நான் மைக் பேசி இப்ப பேசிட்டு இருக்கேன், இல்லாட்டி வீட்டுல படுத்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் ஊசி போட்டு வந்தேன். அவர் இரக்கம் உள்ளவரா இருந்தனாலதான் இன்னைக்கும் நான் என்ன பண்றேன், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கோம். ஆண்டவர் அவர் மாத்திரம் இரக்கம் இல்லை, நானும் எப்படிப்பட்டவரா இருக்கிறோம், இரக்கம் உள்ளவரா இருக்கணும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, மூன்றாவது நாம் வாசிப்போம் அதே வசனத்துல, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர், அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு அதை சொல்ல, வேற என்னத்தை ஆண்டவர்ல கேட்கிறார். மூணாவது சொல்றாரு மனத்தாழ்மையாய். நீங்க வேதத்துல ஆரம்பமே எப்படின்னா அந்த தாழ்மை இல்லாதனாலதான் பிரச்சனையே உண்டாச்சு.
ஏசியா 14ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, லூசிபர் கீழே விழுந்ததற்கு காரணமே அவனுக்குள்ள இருந்த தாழ்மை இல்லாதனாலதான். சவுல் விழுந்தது காரணமே தாழ்மை இல்லை. நேபுகாத் நேச்சர் மண்ணல் கீழே விழுந்தது காரணம் அவருக்குள்ள இருந்த தாழ்மை இல்லாம பெருமை வந்தது. இப்படி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தள்ளப்பட்டிருக்காங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறான். உனக்கு கிருபை வேணும் அப்படி என்று சொன்னா நீங்க தாழ்மை உள்ளவரா இருக்கும். இதைதான் கர்த்தர் எக்ஸ்பெக்டேஷன் பண்றார். ஏன் ஆண்டவர் நம்ம தேவன் கிட்ட எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அவர் செய்யாதத அவர் தன் வாழ்க்கையில சொல்ல மாட்டார். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலாம் கூட உங்களை என்ன பண்ணுவேன், நீங்க ஜெபம் பண்ணான்னு சொல்லலாம். ஆனா தேவன் அப்படி இல்லை. ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணிருப்பாரு, அவர் செஞ்சிருப்பார். அவரை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எங்கங்க, கடைசி ஜீவன் போகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் நாம இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். நமக்குள்ள என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வந்துடும். அதாவது நான் மறுபடியும் சொல்ற விஷயம்னா, நமக்குள்ள கான்பிடென்ட், நம்மளை குறித்து நான் நல்லா செய்வேன், நான் 100% செய்வேன்ற விஷயம் கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்துவ வாலிப பிள்ளைங்க இருக்கும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை முழு மனதோட நான் செய்வேன் நம்பிக்கை இருக்கும். ஆனா அவர்களை விட நான் செய்வேன், அவர்களை விட நான் ஒரு பர்சன் அப்படி மற்றவங்களை கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்க ஏறெடுக்கும் போது அங்க என்ன ஆயிடுதுன்னா நமக்குள்ள பெருமை வந்துடும். நீ அப்படி ஜெயிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அவ்வளவுதான், அந்த விஷயம் முடிஞ்சிடும். நீ அப்படியே அதை விட்டுட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு தாழ்மையை இருக்கிறவங்களுக்கு கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த நீங்க எந்த உலகத்தில் காரியத்துல ஸ்கூல்லயும் சரி, எந்த இடத்துலயும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயும் சரி, உங்களால நீங்க 100% கொடுங்க. நான் அவங்கள முடியாதுங்க, நான் 100% செய்வேன் அப்படி இல்லை. என்னால முடியும், நான் செய்வேன். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கார், நான் அவருக்கு பயந்து நடக்கிற, அவரத்துல நான் ஜெபிப்பேன், நிச்சயம் ஆண்டவர் செய்வார். எனக்கு மட்டும் தான் செய்வார் அப்படின்னு உன்னுடைய கான்பிடன்ட். ஆனா மற்றவங்களுக்கு செய்ய மாட்டார், எனக்கு மட்டும் தான் செய்வார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. சொல்லுது மாத்திரம் இல்ல, நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி எப்ப நினைக்கிறோமோ அப்பவே என்ன ஆயிடுவோம், கீழே விடுகிறவரா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுல்ல? ஆண்டவர் வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார்? 3 விஷயங்கள் தான். நியாயத்தை செய்யணும், இரக்கத்தை சேவிக்கணும், மனத்தாழ்மையா இருக்கணும். இந்த 3 எப்படி கிடைக்கும் யாராவது தெரியுங்களா? இப்ப ஏதாவது மருந்து சொன்னா இந்த மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த 3 எப்படி கிடைக்கும்? இந்த 3 கிடைக்கணும்னா சிம்பிளான விஷயம் என்னன்னா, தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் பைபிள் வாசிக்கணும், தினமும் ஆராதிக்கணும், தினமும் ஆண்டவரோட கூட ஐக்கியத்துல இருக்கணும். ஆனா இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். நானும் நிறைய எதிர்பார்ப்பேன், இந்த வாரமாவது இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குமா. ஆனா எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைய இடத்துல ஏமாற்ற வரும். இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிறது நம்ம கடமை. ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன தடையா இருந்தாலும் அதுக்கு தடைகளை உடைத்து இந்த ஜெபிக்கிற விஷயத்தை இது பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த 3 காரியத்தை கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியத்தை நீங்க செய்யணும்னா, நீங்க தினமும் ஜெபிச்சா மாத்திரம், தினமும் வேத வாசிச்சா மாத்திரம், தினமும் அவர் ஆராதிச்சா மாத்திரம் தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. டெய்லி ஸ்கூலுக்கு போனாதான் அந்த பாடத்தை என்ன பண்ண முடியும். நீங்க ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டுனா என்ன ஆகும், அது முந்தின நாள் செஞ்ச காரியங்கள் இல்ல வேலை ஸ்தலத்தோட எடுத்துங்களேன், அப்ப என்ன நடந்தது, என்ன போர்ஷன் எடுத்தாங்க நமக்கு தெரியவே தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி ஆண்டவர் உடைய எதிர்பார்க்கறான்னா, நான் இடத்துல நீ ஜெபிப்பியான்னு பாக்குறேன். நீ எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும், எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்குங்க, நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுங்களா? பைபிள் வாசன்னு சொல்ல முடியுங்களா? இந்த 3 விஷயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப நீங்க எதிர்பார்க்கிறது நடக்கலன்னா நீங்க சோர்ந்து போறீங்களா இல்லையா, ஏமாற்றம் அடைறீங்களா இல்லையா? ஆனாலும் அந்த காரியத்தை மறுபடியும் செய்றீங்களா இல்லையா? ஆண்டவர் என்ன, நான் ஜெபிக்கிறேங்க, இதுல எனக்கு கொடுக்கல, நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் ஆண்டவர் செய்ய மாட்டேன்னு விட்டுறோமா? மறுபடியும் அந்த விண்ணப்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கும். அதேதான் ஆண்டவர் கேட்கிறான். நான் வேற என்னத்தை எதிர்பார்க்கிறேன், நியாயம் செய், இரக்கத்தை சேவி,
மனத்தாழ்மையா நடந்துக்கும். இந்த 3 எப்படி கிடைக்கும்? நீ அனுதினமும் ஆண்டவரோடு இருந்தாதான் இந்த 3 உன்னால செய்ய முடியும். இந்த 3 செய்யணும்னா தினமும் அவரோடு இருந்தால் மாத்திரம் செய்ய முடியும். புரியுதுங்களா? நீங்க ஜெபிக்காம, துதிக்காம, பிரைஸ் பண்ணாம, ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்காம இந்த 3 செய்வேன்னா நிச்சயம் உங்களால செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற விஷயம் புரியுதா? கடைசியா நான் ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்ல முடியுங்களா? என்ன எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கீங்களோ கர்த்தர் அதை நிறைவேற்றனா அவர் எதிர்பார்க்கிற விஷயத்த நம்ம செய்யணும். சரிங்களா? ஒரு வாலிப பிள்ளை இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா ஆண்டவரிடத்துல ஜெபிச்சு கொண்டே இருந்தான். எதற்காகனா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபிச்சான். அதாவது அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வேலைக்காக ஜெபிச்சிருக்கிறான். இப்ப என்ன சொல்லலாம், ஒரு HR மேனேஜர் போஸ்டிங் வச்சுங்களேன். அதற்காக தினமும் ஜெபிப்பானா, ஆண்டவரே இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெபிக்க என்ன ஆயிடுன்னா, அவன் ஜெபிக்காத அந்த சபையில இருக்கிற இன்னொரு வாலிப பிள்ளைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த வேலை கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ அவனுக்குள்ள ஒரு கேள்வி, என்னடா நம்ம சபைக்கு போறோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்துல இந்த வேலை தான் வேணும், நம்ம விண்ணப்பத்தை ஜெபிச்சோம். இவன் ஜெபிக்க மாட்டான். ஆனா என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு அந்த வேலை கிடைச்சி எனக்கு கிடைக்கலன்னு சோர்ந்து போயிட்டான். அப்போ சபையில இருக்கிற ஒரு மூப்பர் அவனை கூப்பிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிருக்காரு, நீ ஜெபிச்ச காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்யலன்னா அதுல ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், நீ என்ன பண்ணு, தொடர்ந்து மறுபடியும் அந்த விண்ணப்பத்திற்காக நீ ஜெபம் பண்ணனார். அவன் மறுபடியும் என்ன பண்ணிருக்கான், சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஆர்வம் போயிடுச்சுல, இப்ப நான் எதிர்பார்க்கறது கிடைக்கல அப்படின்னும் நமக்குள்ள ஒரு சோறு வந்துடும். இருந்தாலும் அவன் என்ன பண்ணிக்கிறான்னா தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கான். ஜெபிக்கப்படும் போது மறுபடியும் அந்த கம்பெனி பக்கத்துல இருக்கிற இன்னொரு கம்பெனில இருந்து ஒரு பெரிய வேலை வந்திருக்கு. அது உள்ள போயிட்ட பேரு அங்க இருக்கிற என்ன சொல்லலாம், ஒரு எம்ப்ளாயி சொன்னாரா, இந்த இடத்துலயே பக்கத்து கம்பெனிலேயே நாங்க என்ன பண்ணோம், வேற ஒரு ஜாபுக்கு நாங்க ஆட்களை நான் முன்னாடி போட்டோம். நீ ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீ அந்த வேலைக்கு வந்திருந்தனா நிச்சயம் என்ன இருக்கணும், அந்த கம்பெனிய க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் இங்க வந்ததுனால இந்த இடத்துல உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க நீ எந்த போஸ்டிங் போட்டியோ அதை விட இந்த கம்பெனில மேனேஜரை விட என்ன போஸ்டிங்கா இருக்கு, MD போஸ்டிங் உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் ஆண்டவங்க செய்யணும்னா அவர் எதிர்பார்க்கிறத நம்ம செய்யணும். அப்படி செஞ்சனா அந்த மனுஷனுக்கு என்னாச்சு, அவன் காத்திருந்து கேட்கப்படும் போது கிடைக்கல. ஆனா கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருந்தாரு, அந்த நேரத்துல அவன் நினைக்காதது அவங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. சோ அதனால அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணத நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத அவர் செய்வார். பக்கத்துல இருக்காரங்களை பிடிச்சி சொல்லி நான் முடிக்கலாமே, கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணத நீ செஞ்சினா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத அவர் செய்வார். கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவிலும் சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர். நாங்கள் பாடி நாம் செபித்தோம், ஆராதித்தோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிற ராஜா, அப்படி ஆய்கூட நியாயத்தை ஆண்டவரை செய்கிறவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம் இரக்கத்தை செய்கிறவர்களாய், மனத்தாழ்மையா நடக்கிறவர்களாய் கூட ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களே நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இடத்துல காத்திருந்து செபித்து, ஆண்டவரே வாசித்து, ஆண்டவரை துதித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை கேட்ட வார்த்தையை நாங்கள் விட்டுவிடாதபடி ஆய்கூட எங்கள் வாலிப நாட்களிலே நாங்கள் அபியாசப்படுத்தி தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் வேறு நீர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வந்து எங்களை ஆசீர்வதிங்க. வரதடைப்பட்ட ஒவ்வொருவரையும் வருகின்ற நாட்களிலே உடைய சமூகத்துல கொண்டு வந்து நாமத்தை நீர் மையப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரை ஆய்கூட தேவ பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கி நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தும் அன்பின் கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், என் ஜீவனும் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வந்து யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் ஸ்தோத்திரமா.